உருளைக்கிழங்கு யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் இந்த பேபி பொட்டேட்டோவில் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லி தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோஸை நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன குக்கரில் இது நம்ம ஒரு 3 விசில் விட்டு நம்ம பாயில் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இந்த பேபி பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா சாம்பார் சாதத்துக்கு, நல்லா மிளகு ரசத்துக்கு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா பாயிலான இந்த பேபி பொட்டேட்டோஸை நான் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது தோலோடையும் செய்யலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நல்லா எல்லாமே ரோஸ்ட் ஆகணும். இப்போ தாராளமாக பெருங்காயத்தூள் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா பொரியணுங்க. அதுதான் இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கே டேஸ்ட்டு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா பொரியணுங்க. இப்போ நான் உரித்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை நம்ம இதில் நம்ம இப்போ சேர்த்துற போகிறோம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மேலாப்பில் கிண்டி கொடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு நம்ம கிண்டக்கூடாது. அழகாக ஜென்டிலாக இப்படி பெரட்டி போட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ இது நல்லா எண்ணெயிலே இந்த மசாலாஸ்லாம் ரோஸ்ட் ஆக போகுது. இப்போ நம்ம இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடைசியில் உங்களுக்கு ஆப்ஷனலாக வேணும்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ரசசாதத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் உங்கள் பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட ஃபுல் வீடியோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள்.